மரணப்படுக்கையில் இருக்கின்ற சீன ஞானியிடம் கேட்டார்கள், எங்களுக்காக இறுதியாக ஏதேனும் சொல்ல முடியுமா? சீன ஞானி பேசுகிறார். வலிமை வீழும், மென்மை வாழும். வலிமைதானே வாழும், மென்மையாக இருந்தால் வீழ்ந்து போவோம் என்கிறானே டார்வின். சான்று கேட்ட பொழுது அவன் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். உடலிலேயே வலிமையான பகுதி பல், உடம்பிலேயே மென்மையான பகுதி நாக்கு. வலிமையான காரணத்தினாலேயே அவை விழுந்து விடுகின்றன, மென்மையான காரணத்தினாலேயே நாக்கு வீழ்வதில்லை என்று சொன்ன. ஃபோர்ஸ் காட்டுறது இல்ல வலிமை. கண்ணதாசன் சொல்கிறான் பாருங்க, ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. புயல் அடிக்கிறது, வலிமையான மரம் சாய்கிறது. அதே புயலுக்கு புல் சாய்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிறது. வலிமையான காரணத்தாலேயே மரம் விழுந்து போகிறது, மென்மையாக இருக்கின்ற காரணத்தாலேயே புல் விழுவதில்லை. மரம் வலி